C programming tutorial உடைய செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா C program உடைய ஸ்ட்ரக்சர்னா என்ன, IDE னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். என் பேர் அருணாச்சலம், லீட் ட்ரெய்னர். ஃபஸ்ட்டு C program ஸ்ட்ரக்சர்ஸ். ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது, சின்டாக்சஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ சியுடைய ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் செக்ஷன் இருக்கும். அதில் என்னென்னா அந்த ப்ரோக்ராமை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு புரியறதுக்காக, அது இல்லைனாலும் ப்ரோக்ராம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் நம்ம இந்த ப்ரோக்ராமை பற்றின டிஸ்கிரிப்ஷனை நம்ம டைப் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு லிங்க் செக்ஷன், லைப்ரரிஸை இன்க்ளூட் பண்ணுறது. அதாவது ஒரு ப்ரோக்ராமை நம்ம பண்ணும்பொழுது எல்லாமே நம்மளே பண்ண மாட்டோம். அதில் சில லைப்ரரிஸை இன்க்ளூட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி லைப்ரரிஸ் நமக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த லைப்ரரிஸ் எல்லாம் முதல்ல இந்த லிங்க் செக்ஷனில் ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த ஒர்க் தான் பண்ணணும். இதை ப்ரீ ப்ராசஸர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் செக்ஷன். ஏதாச்சும் கான்ஸ்டன்ட் வேல்யூஸை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த டெஃபினிஷன் செக்ஷனில் கொடுப்போம். குளோபல் டிக்ளரேஷன், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் டிக்ளரேஷன் பண்ணுறது. டிக்ளரேஷன் அப்படிங்கிறது எதுக்காகன்னு சொன்னால் அந்த மிஷினுக்கு நம்ம என்ன டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியணும். அதுக்காக இந்த டிக்ளரேஷன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன், அடுத்தது சப் ஃபங்க்ஷன். இதுதான் ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ப்ரோக்ராமை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோன்னு சொன்னால் இப்போ இதுதான் கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷன்னா டாக்குமெண்ட் செக்ஷன். என்னென்னா இந்த ப்ரோக்ராமை பார்த்தினா கமெண்ட் என்ன டைப் பண்ணியிருக்கேன், திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஃபைன் டு ஃபைண்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள். அதாவது இந்த ப்ரோக்ராம் இதுக்காக ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எதுக்காக இது யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபியூச்சரில் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருப்பேன். அதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடு ஃபுல்லாக படித்தா தான் புரியும் அது என்ன ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. அதுக்கு பதிலாக அதை ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக டைப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு கம்பெனியில் வேறு ஒரு ப்ரோக்ராமர் அது அந்த ப்ரோக்ராமை வச்சு டெவலப் பண்ண போகிறாருன்னா அவர் அதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெடர் ஃபைல் ஆர் லிங்கர் செக்ஷன். என்னென்னா இது ஆக்சுவலி இது வேறு ஒரு சி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி யாரோ பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் சில இது யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால இதை நம்ம ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த .h அப்படிங்கிற ஃபைல் ஹெக்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. அது நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதை இன்க்ளூட் பண்ணதுனால எனக்கு சில ஃபங்க்ஷன்ஸை நான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோக்ராம் மெயின் உள்ள பார்த்தீங்கன்னா printf, scanfலாம் இருக்குது. அதெல்லாம் இந்த stdio.h அப்படிங்கிற அந்த லைப்ரரியினுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான். அந்த லைப்ரரியை நான் இன்க்ளூட் பண்ணலைன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ண முடியாது. டெஃபினேஷன், அதாவது டிஃபைன் பண்ணுறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃபைன் பண்ணுறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் பைங்கிறோடைய வேல்யூ என்ன, 3.14. த்ரூ த ப்ரோக்ராம் எங்கே நீங்கள் பை வேணும்னாலும் நீங்கள் என்ன வேல்யூ போட வேண்டிய வரும், 3.14னு போட வேண்டிய வரும். ஒரு கேல்குலேஷன் எத்தனை போட்டாலும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பை அப்படிங்கிற நேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3.14க்கு பதிலாக என்ன ஒன்றுனா இதனுடைய வேல்யூவை நம்ம ஃப்யூச்சரில் ப்ரோக்ராமுக்குள்ளே போயிட்டு மாற்ற முடியாது. ஸோ அதுதான் டிஃபைன் பண்ணுறது. இது ஒன்று தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நமக்கு எத்தனை வேணும்னாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன், குளோபல் டிக்ளரேஷன். இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளேர் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சி ஒரு லாங்குவேஜ் அப்படின்றதுனால என்ன அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்குன்னு சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது, டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை மட்டும் தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் புதுசாக நான் ஒரு நேம் வைக்கிறேன் அப்படின்னா அது என்னங்கிறத நான் சொல்லணும் முதல்ல. அதுக்கு பேர் தான் டிக்ளரேஷன். இதை பண்ணலைன்னா அதை எரராக கன்சிடர் பண்ணணும். அது என்னென்ன புரியலன்னு சொல்லிட்டு அன்டிக்ளர்டுன்னு சொல்லி எரராக கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுதான் டிக்ளரேஷன். மெயின், கம்பல்சரி ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும் ஒரு சி ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும். மற்ற எல்லாமே இது உள்ளே இருந்து தான் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட் செக்ஷன், ஹெடர் ஃபைலு, டிஃபைன் பண்ணுறது, குளோபல் டிக்ளரேஷன்லாம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு எங்கே வரும்னா மெயின் வாய்டு, அதாவது மெயின் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் வரும். அந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா சப் ஃபங்க்ஷன் ஆர் சப் ரொட்டீன். இது என்னென்னா ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவைன்னா தான் யூஸ் பண்ணிக்குவோம். அதாவது எனக்கு மெயினில் சின்ன ப்ரோக்ராம் தான், எனக்கு மெயின்லேயே போதும் அப்படின்னா ஓகே மெயின்லேயே பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம் போகும்போது எல்லாத்தையும் மெயின்லேயே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் பண்ண முடியும். அந்த பிரித்து பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். ஒரு பெரிய ப்ரோக்ராமாக சின்ன சின்ன ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபங்க்ஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம
ஃபியூச்சரில் பார்க்கலாம். நார்மலாக இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். இந்த சப் ஃபங்க்ஷன் வந்து தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ஃபங்க்ஷனில் முக்கியமாக 2 விஷயம், லோக்கல் டிக்ளரேஷன் அண்டு எக்ஸிக்யூஷன். இது ரெண்டுமே வந்து மெயினுடைய உள்ளே இருக்க வேண்டிய விஷயங்கள். லோக்கல் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ குளோபல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம 2 ஃபங்க்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட, மெயின் ஃபங்க்ஷன் அண்டு சப் ஃபங்க்ஷன் ஏரியான்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே இருக்குன்னா இப்போ அந்த டிஃபைன் இன்ட் ஏ இருக்கு இல்லையா, அந்த 2 ஏவும் டிஃபைனும் நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மெயின்குள்ளேயும் அந்த இன்ட் ஏவை யூஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் சப் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளோட் ஆர்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எங்கள் மெயினுக்குள்ளே, அது மெயினுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் அந்த ஏரியாங்கிற சப் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது சிம்பிளாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். இதுதான் வந்து ஒரு சி ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம வந்து ஒரு சி ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணணும். சப் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஒரு செட் ஆஃப் கோடு இருக்கும். அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட்டிங் கோடு. அது வந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யணுன்றதை அது உள்ளே நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். ஹவு டு பிகின் டு லேர்ன் சி ப்ரோக்ராம். ஒரு சி ப்ரோக்ராமை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும், ஐடின்னு சொல்லி. அந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. கான்செப்டை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கணும் தியரிட்டிக்கலாக. நெக்ஸ்ட் வந்து ஐடி அந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்மளாக ஓனாக. அப்புறம் நம்மளுடைய ஓன் கோடை நம்மளாக ஒரு கான்செப்ட் எடுத்து அந்த கான்செப்ட் நம்மளாக ஒரு கோடை வந்து ட்ரை பண்ணி ப்ரோக்ராமில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த ப்ரோக்ராமை நம்மளாக க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமை டீபக் பண்ணி பார்க்கணும். அதாவது பண்ணும்போது டீபக்ன்றது எரர்லாம் கிளியர் பண்ணி அவுட்புட் வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்னா சியை வந்து பக்காவாக வந்து நம்ம லேர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். IDE அப்படின்னா என்ன? இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான். எப்படி நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து இப்போ இந்த VLC மீடியா பிளேயர் இருக்குது, விண்டோஸ் மீடியா பிளேயர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் கால்குலேட்டர்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான் இந்த IDE. இந்த IDEயில் வந்து முக்கியமாக 3 விஷயம் இருக்கணும். இந்த IDEயை வச்சு தான் வந்து நம்ம ப்ரோக்ராமை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு திங், சோர்ஸ் கோட் எடிட்டர் இருக்கணும், ஒரு கம்பைலர் இருக்கணும், டீபக்கர் இருக்கணும். இந்த 3 விஷயம் வந்து பேசிக்காக ஒரு IDEயில் கம்பல்சரி இருக்கணும். சோர்ஸ் கோட் எடிட்டர் அப்படின்னா என்னென்னா, ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும். அந்த IDEயில் ஒரு எடிட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அங்கே தான் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணுவோம். எடிட்டரில் நல்லா அட்வான்ஸ்டு எடிட்டர்ஸ்லாம் வருது. சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம். என்னென்னா இந்த கீவேர்டெல்லாம் அதுவாக வந்து கலரில் காட்டும். என்னென்ன கீவேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து கலரில் காட்டுறது. அதே மாதிரி அந்த டைப் பண்ணுற இடத்துல அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறது, வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆட்டோ கம்ப்ளீட் வரும். நம்ம ஒரு கோடை டைப் பண்ணிகிட்டே இருப்போம், அதுக்கான ஆட்டோ கம்ப்ளீட் வருது இல்லையா, அந்த ஆட்டோ கம்ப்ளீட் வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸு. பட் பேசிக்கலாக ஒரு எடிட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கம்பைலர் இருக்கணும். கம்பைலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிங்கிறது ஒரு லாங்குவேஜ். அதை வந்து நம்ம மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணினா தான் மிஷினுக்கு புரியும்னு சொல்லி, மிஷினுக்கு 0s and 1s தான் புரியும். இந்த கன்வர்ஷனை பண்ணுறது தான் வந்து இந்த கம்பைலரோடைய வேலை. நம்ம டைப் பண்ணுறது சியில் ஒரு லாங்குவேஜில் டைப் பண்ணுறோம். அந்த சிங்கிறது ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸோடு இருக்குது. மிஷின் லாங்குவேஜ் 0s and 1s இருக்குது. சியில் டைப் பண்ண கோடை அதுக்கான 0s and 1s மாற்றினா தான், எக்ஸிக்யூட்டிவ்லாக மாற்றினா தான் மிஷினால் ரன் பண்ண முடியும். ஸோ அந்த வேலையை பண்ணுறது தான் வந்து இந்த கம்பைலர். இன்கேஸ் நம்ம டைப் பண்ணதில் ஏதோ ஒன்று தப்பாக டைப் பண்ணிட்டோம், இல்லைனா அதில் சின்டாக்ஸை வந்து நான் தப்பாக போட்டோம், இல்லைனா அந்த சி லாங்குவேஜில் இல்லாத ஒரு கீவேர்டை நம்ம ட்ரை பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணினோம்னு சொன்னால் அந்த கம்பைலர் அதை ஃபைன் பண்ணி நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். இந்த மாதிரி இந்த இடத்துல எரர் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கான எரரோட சொல்லும். இதுதான் அந்த கம்பைலருடைய ஒர்க்கு. டீபக்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபீச்சர், ஒரு IDEயில் இருக்க ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஒரு ப்ரோக்ராமை, அந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். நம்ம நினச்ச மாதிரி அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும், நம்ம லாஜிக்கு ஏற்ற மாதிரி. இன்கேஸ் நம்ம லாஜிக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகலை அப்படின்னா எங்கே ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கும் போது இதை வந்து என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு டீபக்கரில் ப்ரோக்ராமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உடனே ஃபுல்லாக ரன் ஆகும் கோடு. அப்படி ஃபுல்லாக கோடு ரன் ஆக விடாமல் ஒரு ஸ்டெப்பாக ரன் பண்ணி பார்த்தோம்னா எந்த ஸ்டெப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணலாம். இல்லைனா ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல தான் நின்றுணும் ப்ரோக்ராம் அப்படின்னா வச்சோன்னா
ரன் ஆகிட்டு வருமா அந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ நம்ம அப்போ போய் பார்த்துக்கலாம் எந்தெந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பண்ண தப்புகளை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு டீபக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஸோ ஒரு ஐடிஇ அப்படிங்கிறது இதுதான். இந்த 3 விஷயம் இருந்தால் அது ஒரு ஐடிஇ. சாஃப்ட்வேர்ஸ்ன்னு பார்த்தா இந்த ஐடிஇ வந்து நிறைய ஐடிஇஸ் இருக்குது. பேசிக்காக அந்த 3 ஐடிஇ வந்து கொஞ்சம் ஃபேமஸ் சி ப்ரோக்ராமுக்கு, எலிப்ஸு, கோட் லைட்டு அண்டு கோட் பிளாக்ஸ்ன்னு சொல்லி. இதில் நம்ம இந்த டுட்டோரியல் சீரீஸில் யூஸ் பண்ண போகிற ஐடிஇ வந்து என்ன அப்படின்னா கோட் பிளாக்ஸ் ஐடிஇ. இந்த ஐடிஇ வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். இதுக்குன்னு லைசன்ஸோ பே பண்ண வேண்டிய அவசியமோ கிடையாது. இன்டர்நெட்லேருந்து நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐடிஇ தான். லேர்னர்ஸ்க்கு இந்த ஐடிஇ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஐடியை இன்டர்நெட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம்.